இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். ஆண்டவரே இயேசுவே, எங்கள் கலக்கத்தில், வேதனையில், கண்ணீரில் எங்களுக்கு ஆறுதலும் ஆசிரும் கொடுத்து அற்புதங்களை செய்கிறவரே, நீர் செய்கிற அற்புதங்களுக்காக நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்றோம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், திருச்சபையை கூட்டி தங்கள் வழியாய் கடவுள் செய்த அனைத்தையும் அவர்கள் அறிவித்தார்கள் என்று பார்க்கிறோம். இறைவனை வழிபட்டு இறைவனை அறிந்து கொண்டு இறைவனோடு வாழ்ந்த அப்போஸ்தலர்களும் சீடர்களும் இயேசுவை அறிந்தவர்களாக, இயேசுவின் நற்செய்தியை போதிக்கின்ற நபர்களாக பல இடங்களுக்கு சென்று நற்செய்தியை அறிவித்து ஆண்டவரின் அரும்பெரும் செயல்களை அறிவித்தார்கள். நாம் பல வேதனைகள் வழியாக இறை ஆட்சிக்குள் செல்ல வேண்டும் என்று வேதனைகள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் இறைவனுக்கு சான்று பகர்ந்தார்கள். நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும், உள்ளம் கலங்க வேண்டாம் என்றும், மருள வேண்டாம் என்றும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆறுதலான வார்த்தைகளை கூறுகின்றார். அவர் இந்த உலகத்தை விட்டு மேலுலகத்திற்கு, விண்ணகத்திற்கு செல்வதற்கு முன்பாக இவ்வாறு மக்களை நோக்கி கூறினார். ஆண்டவருடைய உடனிருப்பு எப்போதும் அவர்களோடு இருக்கிறது என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். ஆண்டவரே இயேசுவே, உம்மில் நம்பிக்கை வைத்து வருகிற மக்களுக்கு நாள்தோறும் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவரே, உம்மை நம்பி வந்திருக்கிற எங்களுக்கு நீர் அற்புதத்தை செய்தருளும். நாங்கள் கலக்கத்தில், வேதனையில், பயத்தில் வாழும் பொழுது உமது தூய ஆவியின் துணையால் எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துகிற நீர், எங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிற கஷ்டங்களில் இருந்து எங்களை விடுதலை ஆக்கி கொண்டிருக்கிற ஒரு மேலான கிருபைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்களை நிறைவாக ஆசீர்வதியும். ஆண்டவரை நோக்கி நம்முடைய குடும்பத்திற்காகவும், நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும், இளையோர்களுக்காகவும், இளம் பெண்களுக்காகவும், முதியவர்களுக்காகவும் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமென்.